என்ன அரச பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், பிறகு உதயநிதி அரச பரம்பரையில தான். அதுக்கு பிறகு இளவரசர் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அரச பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கே இருக்கின்ற சாதாரண மக்களின் ஒருவராகத்தான் நாட்டை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் புரிந்து அதை சாதிக்கக்கூடிய ஒருவர் தான் நாட்டுடைய முதல்வராக வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களை போல் நான் அங்கே இருந்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கின்றேன். சாதாரணமாக ஸ்டாலினை போல் வரல. உழைத்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்து இந்த நிலைக்கு மக்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகிகள், தொண்டர் ஆதரவோடு நான் இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலாளராக வந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு, எங்களுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு ஆதரவோடு நான் நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். நான் முதலமைச்சர் ஆண்ட காலத்திலே கடுமையான வறட்சி சரி செய்தேன். புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போய்விட்டது. இங்கே தென் மாவட்டத்திலும் புரட்டி போட்டு விட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் சரியான நடவடிக்கை எடுத்து திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு இயல்பு நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாம விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. விலைவாசி உயர்ல மக்கள் பாதிக்கல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான அரசாங்கத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சி வந்த பிறகு சொத்து வரி உயர்வு, இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில வீட்டுக்கு 100% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்த்தப்பட்டது. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதே போல கடவரி 180% உயர்வு, ஆண்டுக்கு 60% உயர்வு. குடிநீர் கட்டணம் உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அதே போல மின் கட்டணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டது. 3 ஆண்டுல 15, ஏற்கனவே 52, 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்த ஆட்சியில வருமானம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 24-25ஆம் ஆண்டு வரவு செலவுல 1,36,000 கோடி கூடுதலாக அரசுக்கு வருவாய் வருது. ஆனா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் அல்ல. கடன் வாங்குறாங்க. நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது. வருவாய் மூலமாக அதிகமான நிதி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனா புதிய பெரிய திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டுல பல கட்சிகள் ஆட்சி புரிந்த பொழுது இறுதியாக 2021 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து 21வது ஆண்டு 4,85,000 கோடி. 73 வருஷமா அவ்வளவு ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் வாங்கிக்கடன் 4,85,000. ஆனா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. சரி, கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? கொண்டாந்தாங்களா? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு. அதிமுக ஆட்சி விட கூடுதலான வருவாய். அதிமுக ஆட்சியில ஒரு வருஷம் வருவாயே இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு செஞ்சு கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சியில. அப்படிங்கிற பொழுது நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தாலே இன்றைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து தலை தொங்கி போய் காட்சி அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த வாங்கின கடன் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ நான் வர்றேன், நீங்க வந்திருக்கிறீங்க, நான் பேசணும் கேட்டுட்டு போகாதீங்க. இந்த கடன் பூரா மக்கள் தலையில் தான் வந்து விழும். இப்படி கடன் வாங்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டு மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவது சரியா தவறா என்று சிந்திங்கள். சரியாக இருந்தால் எங்களை ஆதரிங்கள். அதே போல போதைப் பொருள்
பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சை போதை ஆசாமிகள் நடமாடாத இடமே இல்ல. எல்லா இடத்துலயும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்ல. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. இந்த போதை ஆசாமியால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் அதிமுக ஆட்சி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட அழகிய பாண்டியபுரம் கூட்டுக்குடி திட்டம் 110 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். ரெனையல் கூட்டுக்குடி திட்டம் 174 கோடியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு வேணந்த பாறை தில்லூர் சிலை பகுதிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணம் செல்வதற்காக 2 கப்பல்கள், அதிநவீன கப்பல் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல மணக்குடியில் மேல மணக்குடி, கீழ மணக்குடி இணைப்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருமதி நுருதம்மாள் சைமன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிடுவதாக அந்த பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்திற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தோவாளை வட்டம் செண்பகலாபுரம் கிராமத்தில் 16 கோடி மதிப்பீட்டில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட புத்தால் அணையில் இருந்து நாகர்கோவில் மாநகராட்சி 250 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் பணிகள், குடி தண்ணீர் கொண்டு வரும் பணிகள் விடிய திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் கிடைப்பில் போட்டுள்ளது. இதனை விரைந்து முடிக்க பல முறை கோரிக்கை வைத்தும் ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு விரைந்து செயல்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.